பொது காலத்தின் 13ஆம் வாரம் ஜூன் மாதம் 30ஆம் தேதி திங்கட்கிழமை. இன்று தேவன் நமக்கு தரும் ஜீவநீர் ஊற்றான இறை வார்த்தைகள் புனித மத்தேயு எழுதிய நற்செய்தி இயல் 8 இறை வார்த்தைகள் 18 22 முடிய. அக்காலத்தில் இயேசு திரளான மக்கள் தம்மை சூழ்ந்திருப்பதை கண்டு மறுகரைக்கு செல்ல சீடர்களுக்கு கட்டளையிட்டார். அப்பொழுது மறைநூல் அறிஞர் ஒருவர் வந்து, போதகரே, நீர் எங்கே சென்றாலும் நானும் உம்மை பின்பற்றுவேன் என்றார். இயேசு அவரிடம், நரிகளுக்கு பதுங்கு குழிகளும் வானத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மானிட மகனுக்கோ தலை சாய்க்க கூட இடமில்லை என்றார். இயேசுவின் சீடருள் மற்றொருவர் அவரை நோக்கி, ஐயா, முதலில் நான் போய் என் தந்தையை அடக்கம் செய்துவிட்டு வர அனுமதியும் என்றார். இயேசு அவரை பார்த்து, நீர் என்னை பின்பற்றி வாரும், இறந்தோரை பற்றி கவலைப்பட வேண்டாம், அவர்கள் அடக்கம் செய்யப்படுவார்கள் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே மக்கு புகழ். எந்த நாவில் போது பாடல் எந்த இயேசு தருகின்றார், எந்த நாவில் போது பாடல் எந்த இயேசு தருகின்றார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன், உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன், உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் போது பாடல் எந்த இயேசு தருகின்றார். பாவ இருள் என்னை வந்து சோர்ந்து கொள்கையில் தேவனவர் தீபமாய் என்னை தேற்றினார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன், உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன், உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் போது பாடல் எந்த இயேசு தருகின்றார். எந்த நாவில் போது பாடல் எந்த இயேசு தருகின்றார். இன்றைக்கு நம் தேவன் தரும் ஜீவநீர் ஊற்றான இறை வார்த்தைகளை கேட்டு, அதாவது திரளான மக்கள் ஏசப்பாவை சூழ்ந்து நின்றுட்டு இருக்காங்க. அப்பொழுது மறுகரைக்கு செல்ல சீடர்களுக்கு எல்லாம் கட்டளையிட்டார், நீங்க எல்லாம் மறுகரைக்கு போங்கப்பா அப்படின்னு. அப்போ மறைநூல் அறிஞர் ஒருவர் வந்து அவர்கிட்ட கேட்கிறாரு, போதகரே, நீங்க எங்கே போனாலும் நானும் உங்களை பின்பற்றுவேன் அப்படிங்கிறார். இயேசு அவர்கிட்ட சொல்றாரு, அப்பா, நரிகளுக்கு பதுங்கு குழிகள் இருக்கு, வானத்து பறவைகளுக்கு கூடுகள் இருக்கு, ஆனால் மானிட மகனுக்கோ தலை சாய்க்க கூட இடம் இல்லை அப்படின்னு சொல்றாரு. அப்ப இயேசுவின் சீடருள் மற்றொருவர் அவரை நோக்கி சொல்றாரு, ஐயா, நான் முதல்ல போய் என் தந்தையை அடக்கம் பண்ணிட்டு வந்துடுறேன், அதுக்கப்புறம் நான் உங்க கூட வர்றேன். இப்ப ஏசப்பா சொல்றாரு, இங்க வருப்பா, இறந்தோரை பத்தி நீ கவலைப்படாத, ஏன்னா அவர்கள் அடக்கம் செய்யப்படுவார்கள். இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, ஏசப்பா நம்மளை வந்து ஏதாவது ஒரு நல்ல செயல்கள் செய்வதற்கு நம்மளை தேர்ந்தெடுக்கிறான்னு வச்சுக்கோங்க. அப்ப போய் நான் அப்படி செய்யறேன், நான் முதுமையில செஞ்சுக்கிறேன், இப்ப என்ன, அப்போ உங்களுக்கு வயசா ஆயிடுச்சு, நல்லா இன்னும் நல்லா அனுபவிக்கிறதெல்லாம் அனுபவிச்சுக்குவோம், சொல்றதெல்லாம் சொல்லுவோம், செய்யறதெல்லாம் செய்வோம். பல இளைஞர்கள் அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. அனுபவி ராஜா, அனுபவி, இப்ப அனுபவிக்காம நம்ம எப்ப அனுபவிக்க போறோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. நோ, கடவுள் உன்னை தொட்டார் என்றால் நீ வந்து மிக ஆசீர்வாதமான ஒரு பிள்ளையாக நீ மாற்றப்படுகிற. அதனாலதான் இறைவன் உன்னை அழைக்கின்றார் என்றால் நீ உடனே அதற்கு கீழ்ப்படிய வேண்டும். அப்படியாக தேவன் நம்மை தொடும் பொழுது நமக்கு பல காரியங்கள், பல செயல்பாடுகள் எல்லாம் வந்து புதுமையானதாகவும் வியத்தகு செயல்களாகவும் அமையும். அதனால்தான் ஒருத்தர் சொல்றான், நான் இறந்தவரை போய் அடக்கம் பண்ணிட்டு வரேங்கிறான், நீ இறந்தவரை பற்றி கவலைப்படாத, அவர் அடக்கம் செய்யப்படுவார்.
ஆக இதிலிருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னு சொன்னா, தேவனுடைய காரியத்தை நாம் செய்வதற்கு தேவன் நம்மை தொடும் பொழுது உடனே ஆகட்டும் என்று அன்னை மரியாதை போல ஒத்துக்கொள்ளணும். அம்மா சின்ன பிள்ளை, அவங்க கன்னி பெண். அந்த காலத்துல எல்லாம் கன்னி பெண்லாம் கருவுற்றா என்ன தெரியுமா செய்வாங்க? கல்லாலேயே அடிச்சு கொன்னுடுவாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில அம்மா அந்த கபிரியேல் வானதூதர் சொன்ன உடனே ஆகட்டும் என்று கீழ்ப்படிந்தாங்க. பின் விளைவுகளை பற்றி அவங்க கவலையே படல. தேவன் நம்மை பார்த்து கொள்வார் என்று. ஆக அந்த மாதிரி சூழ்நிலையில அவங்க அம்மா ஆகட்டும் சொன்னாங்கல்ல, அது மாதிரி நாம தேவன் நம்மளை பல வழிகளில் நம்மை சந்திக்கிறார். ஊழியக்காரங்க வழியாகவும் சந்திப்பார், மறைவுரை வழியாகவும் சந்திப்பார், ஜபத்தின் வழியாகவும் சந்திப்பார், திவ்ய நற்கருணை போய் நாம் சந்திக்கும் பொழுதும் சந்திப்பார். ஆகவே நாம் என்று நம்மை ஆண்டவர் சந்தித்து ஒரு செயல் செய்வதற்கு நம்மளை அந்த ஒரு நேரத்தை உருவகப்படுத்துகிறாரோ உடனே அதற்கு நம்ம என்ன சொல்லணும்? ஆகட்டும் என்று அந்த காரியத்தை நம்ம மறுபடியும் செய்ய ஆரம்பிச்சிடணும். தேவனுடைய காரியத்தை செய்ய காலம் பார்க்க கூடாது, நேரம் பார்க்க கூடாது, எதையும் பார்க்க கூடாது. தேவன் தொட்டால் உடனே ஓகே வந்துடும். ஆக அன்பு பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்நாட்கள்ல இறைவனுக்காக பணி செய்ய உங்களை முன் நிறுத்துங்க. மறைசாட்சியர்கள் தங்களுடைய உயிரை பணைய வைத்து வேதத்திற்காக அவர்கள் தியாகம் செஞ்சாங்க, தங்களுடைய உயிரையே கொடுத்தாங்க. நாம இந்த காலத்துல தேவனுக்காக நம்முடைய உடமையை கொடுத்தால் என்ன, பொருள்கள் கொடுத்தால் என்ன, நம்முடைய சரீர உழைப்பு கொடுத்தால் என்ன? அருள் தந்தையர்கள் கன்னியர்கள் எல்லாம் அவரவர்களுடைய அந்த சகலத்தையும் தாய் தந்தையை விட்டு அவர்கள் வருகிறார்கள். அவர்களுக்கு என் பொருட்டு தாய் தந்தையை எவனொருவன் இழந்தாலும் எதை இழக்கினாலும் அவனுக்கு வெட்டிப்பான ஆசீர்வாதத்தை கொடுக்கணுங்க. ஆகவே அன்பு பிள்ளைகளே, இதை கேட்டுக்கொண்டிருக்க அன்பார்ந்த பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில இறைவன் பல்வேறு சூழ்நிலைகளை உங்களை சந்திப்பார். சந்தித்து மகனே மகளே நீ இவ்விதம் எனக்காக நீ வருவாயா என்று கேட்கும் பொழுது உடனே ஆகட்டும் என்று நாம் ஆண்டவருடைய காரியத்தை செய்ய முற்படும் பொழுது தேவன் நம்முடன் இருந்து நம்மை வழி நடத்துவார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். வாழ்க.